வணக்கம் பக்தர்களே. இன்று நம்ம வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் அரிதாகவே தெரிந்த ஒரு புராண உண்மையை பார்க்கப் போகிறோம். அதாவது விநாயகர்தான் முதலில் பிறந்தவர் என்று நாம அனைவரும் நம்புறோம். ஆனால் சில இந்து புராணங்களின்படி முருகன்தான் முதலில் பிறந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. எப்படி இது சாத்தியம்? இதற்கு பின்னால் உள்ள அதிசயமான வரலாறுகளை இப்போது பார்ப்போம். முருகனின் பிறப்புக் கதை. புராண வரலாறு. முருகனின் பிறப்பு ஒரு தெய்வீக நிகழ்வு. சிவபெருமானின் 3ஆம் கண் மூலம் வெளிவந்த அக்னி கதிர்கள் சரவண பொய்கையில் விழுந்தன. அங்கிருந்து உருவான 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அந்த 6 குழந்தைகளை பார்வதியம்மை ஒரே குழந்தையாக உருவாக்கினார். அதுவே அருமுகன் முருகன். இதற்கு அடிப்படையாக இருக்கும் ஸ்கந்த புராணம், சிவபுராணம் போன்றவை முருகன் பிறப்பு விவரங்களை முதலில் எடுத்துரைக்கின்றன. இவை சிலவற்றில் விநாயகர் பிறப்பு பின்னாளில் வருவது போலவே குறிப்புகள் இருக்கின்றன. விநாயகரின் பிறப்பும் பின்னணியும். பார்வதி தேவி தனியாக இருந்தபோது தன் உடல் இளநீர் கொண்டு உருவாக்கிய பிள்ளையே விநாயகர். அவர் தன்னை பாதுகாக்குமாறு கோரி வெளியில் வைத்திருந்த போதுதான் சிவன் வந்ததும் விநாயகரின் தலையை அறுத்தார். பின்னர் யானையின் தலை வைத்து விநாயகரை உயிர்ப்பித்து உலகின் முதல் பூஜை அவருக்கே செய்ய வேண்டும் என்ற வரம் தந்தார். இது விநாயக புராணத்தில் வரும் கதை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இருவருக்கும் பிறப்பு நிகழ்வுகள் முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கின்றன. விவாதக் கோணத்தில் யார் முதலில்? 2 தெய்வங்களின் பிறப்புக்கும் தனித்தனியான புராண ஆதாரங்கள் உள்ளன. சந்து புராணம் மற்றும் மகாபாரதத்தில் முருகன் முன்பே அறிமுகமாகிறார். விநாயகர் விநாயக புராணம் மற்றும் பிற்கால சிறுபுராணங்களில் மேலோங்கினார். தமிழ் செந்தமிழ் இலக்கியங்களில் முருகன் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார். சங்க இலக்கியம், திருப்புகள் முதலானவை. இது எதையும் குறைத்தோ உயர்த்தோ சொல்லாது. ஆனால் உண்மையான புராண பின்புலத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாகும். நாமெல்லாம் ஏற்க வேண்டிய உண்மை, ஒருவரை ஒருவர் விட உயர்ந்தவர்கள் அல்ல. முருகன் என்பது ஞானத்தின் வடிவம். விநாயகர் என்பது துவக்க சக்தியின் வடிவம். அதனால் எது முதலில் வந்தது என்பதை விட இருவரையும் சமமாக போற்றி வழிபடுவதுதான் பக்தியின் உண்மை வழி. முடிவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் சரண்பவா அல்லது ஓம் கணபதியே நமஹ என்று கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான பண்டை புராணங்களையும் மறைமுக உண்மைகளையும் தெரிய விரும்பினால் நமது தமிழ் டீக் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை பகவான் ஆசீர்வதிப்பார்.